ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். पिता यीशु के नाम से हम सभी का अभिनंदन करते हैं। இன்னைக்கு இந்த செய்தியின் மூலமா உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. इस संदेश के द्वारा आपसे मिलने में मुझे बहुत खुशी मिल रही है। நாங்க இந்த நேரத்துல ஷில்லாங்ல இருந்து இதை வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். आज हम शिलांग में हैं, वहां से हम रिकॉर्ड कर रहे हैं நாளைக்கு நாங்க வந்து டிராவலிங்ல இருப்போம். और कल हम ट्रैवलिंग में रहेंगे। ஸோ ஒரு ஹோட்டல்ல இருந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். மேபி பக்கத்துல கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் வரும், அது கொஞ்சம் நீங்க இக்னோர் பண்ணுங்க. एक होटल में रह के हम जो है ये संदेश को रिकॉर्ड कर रहे हैं। अगर आप आसपास की आवाज सुन रहे हैं तो प्लीज आप इग्नोर करें। ஸோ இன்னைக்கு ஆண்டோடைய செய்திக்குள்ள போலாமா? तो हम परमेश्वर के वचन में जाए क्या आज? யாக்கோபுடைய வாழ்க்கையில இருந்து பணத்தை குறித்து சில பாடங்களை तो கற்றுக்கொண்டிருக்கோம். याकूब के जीवन से कुछ पैसों के ऊपर जो है हम लोग जो है शिक्षा सीख रहे हैं आज। Learning a lessons from financial lessons from Jacob's life. याकूब के जीवन से हम कुछ पैसों के बारे में हम सीखने वाले हैं। நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பணத்தை பத்தி கத்துக்கிறது ரொம்ப முக்கியம். मैं पहले से आपको बता चुका हूँ कि पैसों के बारे में सीखना बहुत जरूरी है। நீங்க எதை ஒழுங்கா கத்துக்கிறீங்களோ இல்லையோ, பணத்தை பத்தியும் உறவுகளை எப்படி கையாளணும்ன்றத பத்தி கத்துக்கிறது ரொம்ப முக்கியம். आप कुछ सीखते हो या नहीं सीखते हो, लेकिन जो है रिश्तेदारी के ऊपर और पैसों के ऊपर सीखना बहुत जरूरी है। சரியா? ठीक சோ है, இன்னைக்கு நேரடியா ஆண்டவரோட வார்த்தைக்கு செல்வோம். तो आइए हम सीधे जो है परमेश्वर के वचन में जाएंगे। பாருங்க, போன வாரம் வந்து அடிப்படையா பணத்தை குறித்து தெரிஞ்சிருக்க வேண்டிய சில காரியங்களை பத்தி பேசணும். तो पिछले हफ्ता जो है बुनियादी जो पैसों के बारे में सीखने के बारे में हमने बताया था। சோ போன வாரம் மிஸ் பண்ணிட்டவங்க அந்த செய்தி வந்து யூடியூப்ல அவைலபிளா இருக்கு, போய் கேளுங்க. पिछले हफ्ता जो भी मिस कर चुके हैं वो संदेश जो है यूट्यूब में है, आप जाके सुन सकते हो। நாங்க யூடியூப்ல எதுக்கு அப்லோட் பண்றோம்னா, யார் வேணாலும் போய் எப்ப வேணாலும் போய் கேட்டு கத்துக்கிறதுக்காக தான் நாங்க அப்லோட் பண்ணி हम வச்சிருக்கோம். YouTube में इसलिए अपलोड करते हैं कि कोई भी वहां जाए और कभी भी वो सुन पाए, इसलिए। சரியா? ठीक சோ है, இன்றைக்கு செய்திக்குள்ள போலாம். तो आज के संदेश के अंदर जाएंगे हम। ஒருவேளை பைபிள் வச்சிருந்தீங்கன்னா अगर आपके पास बाइबल है तो இந்த செய்தியை கேட்கும் போது நோட்டு பென்னு பைபிள் வச்சுட்டு உட்காருங்க. अगर ये संदेश सुनते हो तो सुनते समय एक किताब, एक पेन, बाइबल, ये तीनों चीज आपके पास रख कर आप सुने। ஆதியாகமம் 30வது அதிகாரம், उत्पत्ति की किताब 30वां अध्याय, ஆதியாகமம் 30 उत्पत्ति की किताब 30वां अध्याय 27வது வசனம். 27 नंबर का वचन। அப்பொழுது லாபான், உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே ஆனால் நீ இரு, உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன். लाबान ने उससे कहा, यदि तेरे दृष्टि में मैंने अनुग्रह पाया है तो रह जा, क्योंकि मैंने अनुभव से जान लिया है कि यहोवा ने तेरे कारण से मुझे आशीष दी है। So, நம்ம யாக்கோபை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். तो हम याकूब के बारे में देखते आ रहे हैं। யாக்கோபுனால லாபான் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தாராம். याकूब के वजह से लाबान आशीष हुआ करके लिखा गया है। அதனால லாபான் வந்து யாக்கோபு கிட்ட வந்து கெஞ்சுறாரு, போகாதப்பா இருப்பா அப்படின்றாரு. और ये लाबान जानता था, इसीलिए लाबान आता है याकूब के पास और गिड़गिड़ाता है, नहीं तो मत जा करके कहता है। ஆனா லாபான் பெரிய பணக்காரனா இருக்கான், ஆனா யாக்கோபு கிட்ட ஒண்ணுமே கிடையாது. लेकिन लाबान जो है बड़ा धनी था, लेकिन याकूब था, इनके पास कुछ नहीं था। யாக்கோபு மேல கடவுளோட ஆசீர்வாதம் இருந்துச்சு. याकूब के ऊपर परमेश्वर का आशीष तो था। யாக்கோபு நிமித்தமா அவனோட பாஸ் கூட ஆசீர்வதிக்கப்பட்டாரு. याकूब के जरिए से उसका बॉस भी आशीषित हो चुका। ஆனா பாவம் யாக்கோபு கையில ஒண்ணும் இல்ல. लेकिन बाप बेचारा, याकूब के पास कुछ नहीं था। நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன், आज भी मैं आपसे कहता हूँ, உங்களோட கதை அப்படிதான். आपकी कहानी भी ऐसा ही நீங்க है। கடவுள்னால ஆசீர்வதிக்கப்பட்டீங்க. आप परमेश्वर के द्वारा आशीषित हो चुके हो। இன்னைக்கு உங்க கையில ஒண்ணும் இல்லன்றதுனால உங்க மேல ஆசீர்வாதம் இல்லன்றது கிடையாது. आज आपके हाथों में कुछ नहीं होने की वजह से आपके ऊपर आशीष नहीं है, ऐसा नहीं है। கடவுளோட ஆசீர்வாதம் உங்க மேல இருக்கு. परमेश्वर का आशीष आपके ऊपर है। உங்க நிமித்தமா நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. आपके जरिए से बहुत सारे लोग आशीष हुए हैं। ஆனாலும் உங்க வாழ்க்கையில ஒண்ணும் இல்லாம இருக்க வாய்ப்பு இருக்கு. लेकिन फिर भी जो है आपके पास कुछ नहीं, आपके जीवन में कुछ नहीं, ऐसा हो सकता அத है। மாத்துறதுக்காக தான் இந்த செய்திகளை நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். और वो जीवन को बदलने के लिए ये संदेश मैं आपसे कह रहा हूँ சோ आज। நல்லா கவனமா கேளுங்க. तो ध्यान से सुने आज। திரும்பியும் சொல்றேன், போன வாரம் நான் பேசின ஃபைனான்சியல் பேசிக்ஸ், அதை நீங்க போய் கேளுங்க. मैं वापस से कहता हूँ, पहले जो पिछले हफ्ता फाइनेंशियल बेसिक के ऊपर जो मैं सिखाया उसे आप वापस जाके सुने அதை உட்காந்து எழுதிங்க. और वो संदेश को बैठ कर लिखे அதுல என்னென்னலாம் சேஞ்சஸ் கொண்டு வரணுமோ அதெல்லாம் கொண்டு வாங்க. और वहां पे क्या क्या बदलाव को लेकर आना है, उस बदलाव को लेकर आइए। நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? आपको समझ में आ रहा है हम क्या कह रहे So, அது हैं? வந்து ரொம்ப முக்கியம். तो वो बहुत जरूरी है। சோ இன்னைக்கு ஒரு
யாக்கோபனோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்துக்கு வந்ததுக்கான ஒரு திறவுகோல் என்ன அதை சொல்ல போறேன். तो याकूब के जीवन में एक जो बदलाव आया उसके लिए क्या हुआ वो उसके बारे में हम बुनियादी बातें आपको The बताएंगे। first key वो पहला पूंजी for Jacob's turnaround, उसका याकूब का जीवन जो बदल गया ना वो एक पहला पूंजी मैं बताऊंगा आपको। அதுதான் இது இந்த ஃபர்ஸ்ட் கீ எழுதி வச்சு. ये पहला पूंजी है, उसे आप लिख कर रखें। He changed his goal. उसने अपने लक्ष्य को बदला। நல்லா கேட்டுங்க. अच्छे से सुन ले। இந்த வாழ்க்கையில எப்படின்னு கேட்டீங்கன்னா, ये देखो ये जीवन कैसा है पता है, நீங்க எதை எதிர்பார்க்கறீங்களோ அது இந்த வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்கும். जो आप अपेक्षा करते हैं यही इस जीवन है वो आपको देगा। எதை நீங்க எதிர்பார்க்கறீங்களோ இந்த வாழ்க்கை உங்களுக்கு அதை கொடுக்கும். जो आप अपेक्षा करते हो वही आपको ये जीवन देता है। யாக்கோபு 14 வருஷம் வேலை செஞ்சார். यहाँ पे याकूब 14 साल काम किया। ஒரு ப்ராப்பர்ட்டி இல்ல, ஒரு சேவிங் இல்ல, ஒரு பிளெஸிங் இல்ல பணத்துல. एक प्रॉपर्टी नहीं, एक पैसा नहीं, एक बचत नहीं, कुछ भी नहीं इसके पास। அதுக்கு என்ன காரணம்? उसका कारण क्या था? யாக்கோபனுடைய வேலை செய்யறதுக்கான கோல். और याकूब का जो काम करने का लक्ष्य था, அவர் என்ன எண்ணத்துல வேலை செஞ்சாரு? वो किस जो है सोच में वो काम किए। ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றதுக்காக வேலை செஞ்சாரு. एक महिला से शादी करने के लिए उन्होंने काम किया। லாபானுடைய பொண்ணு செகண்ட் டாட்டரை இவரு லவ் பண்ணாரு. देखो लाबान के दूसरी बेटी से इन्होंने प्रेम किया। லாபான் சொன்னாரு, लाबान ने कहा சரி என் பொண்ணு உனக்கு கல்யாணம் பண்ணி தரேன், ठीक है मेरी बेटी से मैं तेरा शादी करा देता हूँ, ஆனா நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணி 7 வருஷம் வேலை செய்யணும். अगर तुझे मेरी बेटी से शादी करनी तो तुझे 7 साल काम करना होगा मेरे அப்படியே लिए। 7 வருஷம் சும்மா அப்படியே போறதே தெரியலையாம் பாத்துங்க. और ये 7 साल कैसे बीता करके भी उसे नहीं पता चला। சோ அப்படியே அந்த பொண்ணை கல்யாணம் பண்றதே நினைச்சு அதான் கோல், அந்த கோல் அச்சீவ் பண்ண நினைச்சு 7 வருஷம் வேலை செய்யறாரு. वो लड़की को पाने के लिए, वही लक्ष्य को बनाने के लिए वो लगातार काम किए। அது மனசுல வச்சுக்கிட்டே வேலை वो செஞ்சாரு. उसके मन में रख के ही काम करते थे 7 வருஷம் போனதே தெரியலையா. और उसे पता भी नहीं चला वो कैसे बीत गया 7 அப்படியே साल। 7 வருஷம் ஆயிடுச்சு. 7 साल खत्म हुआ அவங்க மாமனார் கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. और उसका जो ससुर है वो लड़की से शादी करवा के ஆனா दिया। செகண்ட் டாட்டரை கல்யாணம் பண்ணி கொடுக்கிறதுக்கு பதிலா ஃபர்ஸ்ட் டாட்டரை கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. दूसरी लड़की से शादी करने के बजाय उन्होंने पहली लड़की को शादी करा के दे दिया। அதுக்கு வேற கொஞ்சம் கண்ணு ப்ராப்ளம், டப்ஸா கண்ணு மாதிரி. उसका भी जो आंख है ना वो काणी थी वो। சோ இவர் போய் கேக்குறாரு, ஏன் என்ன ஏமாத்திட்டீங்க, ஏன் இப்படி பண்ணிட்டீங்க? अब ये याकूब जाके लाबान से पूछते तुमने क्यों मुझे धोखा दिया, तुमने ऐसा क्यों किया। லாபான் சொல்றாரு, நான் முதல் பொண்ணு இருக்கும்போது ரெண்டாவது பொண்ணு எப்படி கல்யாணம் பண்ணி தர फिर முடியும்? लाबान कहता है पहली लड़की जब है घर पे तो मैं दूसरी लड़की कैसे शादी करा சோ दूं। அதனால ரெண்டாவது பொண்ணு உனக்கே தரேன், ठीक है दूसरी लड़की भी मैं तुझे ही दे देता हूँ ना। அவளுக்காக 7 வருஷம் எனக்கு வேலை செய். फिर ठीक है उसके लिए अब तू 7 साल और काम कर। இன்னொரு 7 வருஷம் வேலை செய்யறாரு. फिर वो और 7 साल काम करते हैं। ஏற்கனவே வேலை செஞ்சு ஒரு கோலை அச்சீவ் பண்ணிட்டாரு. पहले से उन्होंने काम किया और एक जो लक्ष्य था उसे उन्होंने पा लिया। இப்போ இன்னொரு 7 வருஷம். अब और 7 साल சோ டோட்டலா 14 இயர்ஸ். और पूरी तरह से 14 साल। 14 இயர்ஸ் ஆன பிறகு 14 साल होने के बाद ஒரு நாள் ரியலைசேஷன் வருது. एक दिन वो महसूस करता है, இப்ப 2 வைஃப் இருக்காங்க, अब 2 पत्नियां हैं, பிள்ளைங்களா இருக்காங்க, बच्चे भी हैं, ஆனா பேங்க் பேலன்ஸ் இல்ல, लेकिन बैंक बैलेंस नहीं है, ப்ராப்பர்ட்டி இல்ல, प्रॉपर्टी नहीं है, சேவிங் இல்ல, बचत नहीं है, கையில ஒண்ணும் பெருசா காசு இல்ல, हाथ में इतना कुछ पैसे भी नहीं है, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. बस खा पी के रह रहे हैं। ஒரு நாள் அவர் திடீர்னு एक ரியலைஸ் பண்றாரு, एक दिन अचानक वो सोचने लगे, 14 வருஷம் வேலை செஞ்சு நான் ஒண்ணு இல்லாம இருக்கேன். 14 साल में काम किया लेकिन मेरे पास कुछ भी नहीं है ना। பாருங்க, நிறைய பேர் கல்யாணம் ஆயிட்ட பிறகு தான் புத்தி வரும். देखो बहुत सारे लोग जो है विवाह होने के बाद ही उनकी अकल ठिकाने आती है। சிலருக்கு அப்ப கூட புத்தி வராது, அது வேற ஆட்கள். कुछ लोग तो विवाह के बाद भी अक्ल नहीं आता, वो दूसरी बात है। இவருக்கு 2 கல்யாணம் பண்ண பிறகு புத்தி வருது. फिर ये जो है याकूब दूसरा शादी करने के बाद उसकी अक्ल आती है। 14 வருஷம் வேலை செஞ்சு ஒண்ணுமே இல்ல. 14 साल काम करने के बाद कुछ भी नहीं बचा। பாருங்க, அவரோட ஜாப் கெரியர்ல half ஆஃப் த ஜாப் கெரியர் முடிஞ்சிச்சு. देखो उनके काम के कैरियर में जो है आधा जिंदगी बीत गया। 14 வருஷம் வேலை செஞ்சாரு, 14 साल काम कर चुके थे, ஆனா பார்த்தா ஒண்ணுமே இல்ல. लेकिन फिर भी कुछ भी नहीं उनके ये पास। क्यों? கடவுள் ஆசீர்வதிக்க மாட்டேன்னாரா? क्या उनको बोले परमेश्वर ने कि मैं तुझे आशीष இல்ல, नहीं करूंगा? இவரு 2 பொண்ணு கல்யாணம் பண்றதுக்காக தானே வேலை செஞ்சாரு. नहीं, इनका लक्ष्य था ना कि 2 लड़की से शादी करे, इसलिए तो उन्होंने काम किया ना। அதனால அவருக்கு 2 பொண்ணு கிடைச்சிச்சு, அவ்வளவுதான். इसीलिए उनको 2 लड़की मिलके खत्म हो गए बात। பாருங்க, அவரோட கோல் வந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்றதுக்காக வேலை செஞ்சாரு. देखो उनका लक्ष्य था ये 2 लड़कियों से शादी करना, वो लक्ष्य पूरा हो गया அந்த கோல் வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. और वो लक्ष्य पूरा हो गया। பாருங்க, நான் ஏற்கனவே சொன்னேன், देखो मैं पहले आपसे बता चुका हूँ, நீங்க என்ன கோல்ல வேலை செய்றீங்களோ அந்த கோல் அச்சீவ் ஆயிடும். मैंने आपको पहले बताया हूँ कि जो लक्ष्य के लिए आप काम करोगे वही लक्ष्य आपको मिलेगा। அதனால நீங்க என்ன கோல்ல வேலை செய்றீங்கன்றது ரொம்ப முக்கியம். इसीलिए आप कौन से लक्ष्य के लिए काम करते हो वो बहुत महत्वपूर्ण है। இன்னைக்கு நிறைய பேர் ஒண்ணும் இல்லாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? आज बहुत सारे लोग उनके पास कुछ भी नहीं, पता है क्या कारण है? ஏன்னா அவங்களோட கோல் வந்து என்னன்னா,
क्योंकि पता है उनका लक्ष्य पता है क्या है, வீட்டு தேவைகளை சந்திக்கணும், उनकी घर की जरूरत पूरा हो जाए, வாடகை கட்டணும், भाड़ा भरना है, இஎம்ஐ கட்டணும், ईएमआई भरना है, அப்புறம் பசங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், और उसके बाद में बच्चों की स्कूल फीस भरनी है, சாப்பிடணும், खाना है, போட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் துணி வாங்கணும். और पहनने के लिए कुछ अच्छे कपड़े लेना है। இவங்களோட கோலே வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணும், சர்வைவ் பண்ணுன்றது तो தான். इनका जो लक्ष्य है ना, सब कुछ जो है मैनेज करना और कैसे भी बच जाए, ऐसा है इनका। சோ அதனால அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களுக்கு எல்லாமே நடக்குது. और उसके अनुसार ही उनके जीवन में ये सब होता है। கரெக்டா வாங்குற சம்பளம் செலவுக்குலாம் சரியா இருக்கு. ऐसा ही जो है जैसे उनका पगार मिलता है, और पगार मिलते ही जो भी इनका खर्चा है वो होने के लिए, यानी कि जो भी उनका भरना है उसके लिए बराबर होता है। சேர்த்து வைக்கிறதுக்கோ, जमा करने के लिए, இன்க்ரீஸ் பண்றதுக்கோ, बढ़ोतरी करवाने के लिए, இன்வெஸ்ட் பண்றதுக்கோ, और जो है इन्वेस्ट करने के लिए, ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கோ, और संपत्ति खरीदने के लिए, நகை வாங்குறதுக்கோ, और सोना खरीदने के लिए இவங்க கையில ஒண்ணுமே கிடையாது. इनके पास कुछ नहीं है। வாங்குற காசு கரெக்டா இருக்கு. और जो पैसा लेते हैं उनके लिए वो पास काफी होता ஏன்னா है, இவங்களோட கோலே அதுதான், क्योंकि उनका लक्ष्य वही है, வீட்டை நடத்தணும். घर को चलाना है। அதனால அதுக்கு தகுந்த மாதிரி பணம் வருது. उसके अनुसार ही उतना ही पैसा उनके पास आता है। இந்த காலை வேளை நல்லா சொல்றேன் கேட்டுங்க. देखो इस सुबह के समय में जो आपको कह रहा हूँ अच्छी तरह से सुने। யாக்கோபுடைய ஃபர்ஸ்ட் கீ என்ன தெரியுமா? याकूब का पहला पूंजी पता है क्या है? he changed his goal for abundance. और जो है इनका लक्ष्य को उन्होंने जो है बहुतायत के लिए बदल दिए। யாக்கோப் என்ன பண்ணாரு? याकूब ने क्या किया? இல்ல என் வாழ்க்கையில நான் நல்லா சம்பாதிக்கணும், नहीं नहीं, मेरे जीवन में मुझे अच्छा कमाना है, எனக்கும் சொத்து சேர்க்கணும், मेरे पास भी बहुत सारी संपत्तियां होनी चाहिए, எங்களுக்கும் நகை நட்டெல்லாம் हमारे வாங்கணும், पास भी धन दौलत होनी चाहिए, எங்களுக்கும் ஏதாவது இருக்கணும். और हमारे पास भी कुछ होना चाहिए। இப்படியே நான் வாழ்ந்துட முடியாது. ऐसा ही मैं जी नहीं सकता। abundance ஒரு கோலா வைக்கிற, और वो जो है बहुतायत को लक्ष्य बनाकर रखे। நீங்க abundance கோலா வச்சு வேலை செஞ்சீங்கன்னா abundance கிரியேட் பண்ணுவீங்க. अगर आप भी वैसा ही बहुतायत को लक्ष्य बना के काम करेंगे तो आपके जीवन में बहुतायत आएगा। சும்மா குடும்பத்தை நடத்தணும்னு சொல்லி கோலை வச்சு வேலை செஞ்சீங்கன்னா உன்னால abundance கிரியேட் பண்ண முடியாது. ऐसा ही परिवार को चलाना है, यही आपका लक्ष्य बना के आप चलेंगे तो आप आगे नहीं बढ़ सकते। சிலர் சொல்றாங்க, कुछ लोग कहते நான் हैं என்ன பண்றது मैं பாஸ்டர், क्या करूं पास्टर, எங்களுக்கு வர சம்பளம் பத்த மாட்டேங்குது, जो पगार आता है वो काफी नहीं होता இதுல है, நாங்க எப்படி abundance கிரியேட் तो பண்றது? हम इसमें बहुतायत कैसे बना सकते हैं? நாங்க வந்து கேக்குறோம், abundance கிரியேட் பண்றதுக்கு ஏதாவது பண்ணீங்களா, ட்ரை பண்ணீங்களா? तो अभी हम आके पूछते हैं कि आपको बहुतायत को बनाने के लिए, इंक्रीज करने के लिए आप कुछ कोशिश किए क्या? உங்க salary increase பண்றதுக்கு ஏதாவது இன்கம் இன்க்ரீஸ் பண்ண ஏதாவது ட்ரை பண்ணீங்களா? और आपकी पगार को या आपके पास जो पैसा आता है उसे बढ़ाने के लिए आपने कुछ कोशिश की है क्या? சிலர் என்ன தெரியுமா சொல்றாங்க, पता है कुछ लोग हाँ कैसे நான் कहते ட்ரை हैं, பண்ணேன், हाँ हमने कोशिश की, என் பாஸ் கிட்ட போய் சொன்னேன், मैं अपने बॉस के पास जाके बोला சேலரியை ஏத்தி கொடுங்க, पगार को बढ़ा कर दो, விலைவாசி எல்லாம் அதிகமாயிடுச்சு, क्योंकि जो भी चीजें हैं वो सब बढ़ गया है, நாங்க இந்த காசு வச்சு குடும்பம் நடத்த முடியாது, और ये पैसे रख के हम परिवार नहीं चला सकते, எங்களுக்கு சேலரி இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க. पगार बढ़ा के दो। நான் பாஸ் கிட்ட கேட்டுனே இருக்கேன், அவர் செய்ய மாட்டேன்றாரு. मैं बॉस के पास बोलते रहता हूँ लेकिन बॉस करता ही नहीं है। இந்த செய்தியை கேட்டு நல்லா கேளுங்க. जो संदेश को सुन रहा है, ये संदेश को सुनने वाले अच्छी तरह से सुने। நீங்க பாஸ் கிட்ட போயிட்டு என் சேலரி ஏத்தி கொடுங்கன்னு பிச்சை எடுக்க கூடாது. आप बॉस के पास जाके मेरा पगार बढ़ाओ करके भीख नहीं मांगनी चाहिए। விலைவாசி ஏறி போயிடுச்சு, जो भी चीजें हैं वो बढ़ गई है, இந்த காசு வச்சு நாங்க என்ன பண்ண और முடியும்? ये पैसा रख के क्या करें हम? கொஞ்சோண்டு காசு தான் தராங்க, थोड़ा सा ही पैसा देते हैं, கொஞ்சம் ஏத்தி கொடுத்தா நல்லா थोड़ा இருக்கும். बढ़ा के देंगे तो अच्छा रहेगा ना। போயிட்டு சேலரி ஏத்தி கொடுங்கன்னு முழுமுறுத்துன்னு கேட்டுக்கினே இருப்பாங்க. और कुड़कुड़ा के जो है सैलरी इंक्रीज करके दो करके बोलते रहेंगे, पूछते रहेंगे। சேலரி ஏத்தி தரலன்னா முடங்கினே வேலை செய்வாங்க. और जो है अगर पगार बढ़ा के देते नहीं है तो ये लोग कुड़कुड़ा के ही काम करते रहते சொல்லுவாங்க, हैं। இவங்க கொடுக்குற சேலரிக்கு இன்னும் இது வேற செய்யணுமா? हाँ, ये जो पगार दे रहा है इसमें ये भी काम करना चाहिए क्या? நான் சொல்றேன், இது நல்ல மைண்ட் செட் கிடையாது. देखो ये अच्छा मानसिकता नहीं है। நீங்க சேலரி ஏத்தி கொடுத்து போய் கேட்க கூடாது. आप जाकर उसके पास मुझे पगार बढ़ा कर दो ऐसा करके नहीं पूछना நீங்க है। வேலை செய்யற இடத்துக்கு நீங்க பெரிய ஆசீர்வாதமா இருக்கு. देखो जहाँ पे आप काम करते हो वो जगह के लिए आप आशीष का कारण बनना You have चाहिए, to add value to your company, your customer. और जो तुम्हें जो है आपकी कंपनी में जो है महत्व देना है, महत्व रखना है, और तुम्हारे कस्टमर के लिए महत्व रखना இல்ல है। உங்களால அந்த கம்பெனி ஏதாவது பிரயோஜனமா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும். देखो तुम्हारे वजह से वो कंपनी आशीषित होना चाहिए, तुम्हारे वजह से वो कंपनी को पता चलना चाहिए कि आपके वजह से सब कुछ है करके। உங்களால ஏதாவது பிரயோஜனமாகணும். और कुछ फायदा होना चाहिए तुम्हारे कंपनी को तुम्हारे वजह से। உங்க கம்பெனிக்கு உங்களால எந்த ஃபைதா இல்லைன்னா அவன் எப்படி உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி तुम्हारे கொடுப்பான்? कंपनी में तुम्हारे वजह से कोई फायदा ही नहीं है
तो तुम्हें क्यों रखेगा, क्यों तुमको इंक्रीज दिक्कत நிறைய आएगा। பேர் அப்படிதான் பாத்துங்க. देखो बहुत सारे लोग ऐसे ही है, சும்மா இவங்கனால அந்த கம்பெனிக்கு ஒரு லாபமும் கிடையாது. ऐसे ही इनकी वजह से वो कंपनी का कोई फायदा नहीं है, பேருக்காக இவங்க வேலை செஞ்சு நிக்கிறாங்க. नाम के लिए ये काम कर रहे हैं। அவனும் போனா போட்டேன்னு வச்சு சம்பளம் கொடுத்து நிக்கிறான். और वो भी जो है जाने दे बोल के वो पगार देते बैठा है நீங்க ஒரு आपको। இடத்துல வேலை செஞ்சீங்கன்னா देखो अगर तुम कहीं पर भी काम करते हो तो உங்கனால அந்த கம்பெனிக்கு பெரிய லாபம் உண்டாகும். तुम्हारी वजह से वो कंपनी के लिए बहुत बड़ा जो है फायदा होना ஐயோ चाहिए। நீங்க இல்லனா அந்த கம்பெனி எப்படி நடக்கும்ன்ற நிலைமைக்கு வரணும். अरे बाप रे, अगर ये तुम नहीं हो तो ये कंपनी कैसा चलेगा, वो लेवल पे आपको आना है। யாக்கோபு போயிட்டு லாபான் கிட்ட சொல்றாரு, अब यहाँ पे याकूब जाता है और लाबान से कहता है, நான் வந்து வேலையை விட்டு मैं போறேன், काम छोड़कर जा रहा हूँ, நான் ரிசைன் பண்றேன். मैं रिजाइन कर रहा हूँ। ஆனா பாஸ் ரிசிக்னேஷன் அக்செப்ட் பண்ண यहाँ மாட்டேன்றாரு. पे बॉस जो है रेसिग्नेशन जो है वो लेते नहीं है। என்னத்துமா சொல்றாரு, पता है वो क्या कहते हैं, ரிசைன் எல்லாம் பண்ணாத, रिजाइन मत कर, உனக்கு என்ன salary வேணுமோ கேளு தரேன். तुझे जितना पगार चाहिए बोल, मैं तुझे दूंगा। அப்பனா இவர் எவ்வளவு வேல்யூபிளா இருந்திருப்பார் பாத்து. तो इसका मतलब सोचो ये कितने जो है फायदेमंद साबित होंगे இவர் उनके लिए। பயங்கர வேல்யூபிளா இருந்திருக்காரு. बहुत जबरदस्त वैल्यूएबल थे वो उनके ஆனா लिए। இவரோட வேல்யூ அவருக்கு தெரியல. लेकिन ये कितने जो है अहमियत है, कितने महत्व है, इनको खुद को नहीं पता। என்னைக்கு உங்களோட வேல்யூ தெரியுதோ அன்னைக்கு உங்களோட இன்கமும் பெருகும் பாத்து. देखो जब तुम अपने आप का क्या वैल्यू करके आपको समझ में आएगा, तभी आपका इनकम भी जो है बढ़ेगा। என்ன பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன், देखो मेरे बारे में आपको बताता हूँ, மின்னியோட எனக்கு இப்ப வருமானம் ஜாஸ்தி இருக்கு. पहले से ज्यादा मेरा जो है इनकम ज्यादा है। முன்ன என்ன பத்தி கொஞ்சம் ரொம்ப லோவா நினைச்சிட்டு இருந்தேன். क्योंकि पहले जो है मैं अपने बारे में बहुत तुच्छ या कम समझता था। நம்ம இன்னும் அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இல்ல, मैं अभी तक इतना सक्सेसफुल नहीं நம்ம हूँ, இன்னும் பெரிய பாஸ்டரா இல்ல, हम इतने बड़े पासबान नहीं है நம்ம अभी, இன்னும் பெரிய அபண்டன்ஸ்ல और வரல, अभी तक जो है बहुतायत में हम नहीं है, இன்னும் நம்ம ஒண்ணும் இல்ல अभी तक हम कुछ नहीं है, அப்படி நான் நினைச்சிட்டு இருந்தேன். ऐसा मैं सोच ஆனா रहा ஒரு था। நாள் தெரிஞ்சிச்சு, लेकिन एक दिन मुझे पता चला, பார்க்கறது ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருந்தா கூட देखने के लिए मेरे पास कुछ नहीं जैसा दिखा तो भी, நான் நிறைய பேரோட லைஃப்ல ரொம்ப முக்கியமான ஆளு, लेकिन मैं बहुत सारे लोगों के जीवन में बहुत महत्वपूर्ण इंसान हूँ। என்னால நிறைய பேர் பிழைக்க போறாங்க. बहुत सारे लोग मेरे वजह से जीने वाले हैं। பிழைக்க போறாங்கன்னு இல்ல, இன்னைக்கு நிறைய பேர் என்னால பிழைச்சு இருக்கிறாங்க. देखो जीने वाले हैं करके ना, लेकिन जी रहे हैं मेरी वजह से बहुत सारे लोग आज। என்னோட வேல்யூ நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண मैं ஆரம்பிச்சேன். अपनी कीमत को जान लिया, நான் தைரியம் ஆட்களை பார்த்து சொல்ல ஆரம்பிச்சேன், और मैं बहुत सारे लोगों को बोलने मतलब सामने सामने बोलने लगा। கடவுள் இருக்கிறார் மட்டும் இல்ல, परमेश्वर है ही उतना ही नहीं, கடவுள் இருக்கிறாரு, परमेश्वर तो है ही, ஆனா நான் ஜனங்களை பார்த்து சொன்னேன், लेकिन मैंने लोगों को देख के कहा, நான் இருக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. मैं हूँ, तुम चिंता न करो। நான் திருப்பியும் சொல்றேன், मैं वापस कहता हूँ, நான் இருக்கும்போது நீங்க யாரும் கவலைப்பட தேவை. देखो जब तक मैं हूँ तो तुम्हें किसी बात की चिंता करने की जरूरत नहीं நான் है। உங்களோட லைஃப்ல பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வர मैं முடியும். तुम्हारे जीवन में बहुत बड़ा जो है परिवर्तन को लेकर आऊंगा। நீங்க என்னோட பேச்சை கேட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை மாறும். देखो अगर तुम मेरी बात को सुनोगे तो तुम्हारा जीवन बदलेगा। கண்ணை மூடி நீ என் பேச்சை கேட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை மாறும். अपनी आंखों को बंद करके आप मेरी बातों को समझोगे, सुनोगे तो आपका जीवन बदलेगा। என்னோட வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கை மாறும். मेरे बातों का आप अधीन करोगे तो आप आपका जीवन बदलोगे। என்னோட வேல்யூ நான் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னே என்னோட இன்கம் பெருக ஆரம்பிக்கும். मेरी अहमियत को जब मैं समझ में आया तभी मेरा जो इनकम बढ़ने लगा। இன்னைக்கு நான் கஷ்டப்படாமே எனக்கு நல்லா இருக்கு. देखो आज बिना तकलीफ उठाए मैं अच्छा हूँ। உங்களோட வேல்யூ என்னைக்கு நீங்க ரியலைஸ் பண்றீங்களோ உங்க இன்கம் இன்க்ரீஸ் ஆகும். जब तुम अपनी अहमियत को जानोगे तभी जो है आपका इनकम भी बढ़ेगा। நீங்க போய் ரிசைன் பண்றேன்னு சொல்லி பாருங்க, आप जाओ और आपके बॉस को कहो कि मैं रिजाइन कर रहा हूँ நீங்க करके। முக்கியமான இல்லைன்னா போயிட்டு வான்னு அனுப்பிச்சு வச்சிடுவாங்க. अगर आप इतने अहमियत नहीं हो तो वो कहेगा ठीक है तू जा करके, ऐसा बोल देंगे। இதே நீங்க முக்கியமான ஆளா இருந்தா, वही अगर तुम बहुत अहमियत इंसान हो நான் कंपनी के சொல்றேன் लिए, அவ்வளவு ஈஸியா உங்க பாஸ் விட மாட்டாரு. तो वो जो बॉस है आपको आसानी से छोड़ेंगे ही नहीं। என்ன பிரச்சனை, ஏன் வேலையை விட்டு போறேன்னு கேட்பாரு. क्या हुआ, क्या समस्या, क्यों काम छोड़कर जा रहा है करके आपको मुझे- पूछेंगे। என்ன பணம் வேணுமா, நான் வேணா ஏத்தி தரேன். क्या तुझे पैसा चाहिए, ठीक है मैं तुझे मतलब पगार बढ़ा के देता हूँ। உனக்கு என்ன ப்ராப்ளம் சொல்லு, तुझे क्या समस्या है बोल। உனக்கு ஒரு 2 மாசம் லீவ் வேணுமா, போயிட்டு வானா, நீ இங்கதான் வரணும். तुझे 2 महीने की छुट्टी चाहिए, ठीक है तू जाके आ, लेकिन तुझे यहीं आना होगा। நீங்க வேல்யூபிளான ஒரு முக்கியமான ஆளா இருந்தீங்கன்னா அப்படிதான் நடக்கும். देखो तुम बहुत अहमियत इंसान हो, बहुत कीमती इंसान हो तो तुम्हारे साथ ऐसा होगा। நீங்க சொத்தையான ஆளா இருந்தீங்கன்னா, तुम बहुत तुच्छ इंसान हो तो நான் வேலையை விட்டு போறேன் அப்படின்னா अगर तुम जाके कहोगे कि मैं काम छोड़कर जा रहा हूँ बोल சந்தோஷமா உங்க பாஸ் அனுப்பிச்சு வச்சிருவாரு. तो तुम्हें खुशी खुशी तुम्हारा बॉस भेज देगा। எப்படா இவங்களை அனுப்புறது நினைச்சிருந்தா இவனே போறான்ட்டானே சந்தோஷம். कभी तो ये आदमी जाएगा, कैसे इसे निकालू करके सोचता होगा, बड़े खुश होगा अगर तुम आके पूछोगे तो।
ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்க. बहुत खुश हो जाएंगे वो तुम पूछोगे तो। நான் சொல்றேன், உங்களோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணு. देखो तुम्हारी अहमियत को तुम्हें बढ़ाना है। ஐயோ இவன் இல்லன்னா நான் எப்படி இருப்பேன் அப்படின்ற ये- பாஸ் நினைக்கணும். बॉस को सोचना चाहिए, अगर ये नहीं है, नहीं रहेगा तो मैं कैसा रहूं करके सोचना चाहिए। உங்களோட ப்ராடக்ட் பிசினஸ்ல ஜனங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமான ப்ராடக்ட்டா இருக்கணும். और तुम्हारा बिजनेस, तुम्हारा प्रोडक्ट लोगों को बहुत ही अहमियत होना चाहिए। நீங்க ஜனங்களுக்கு பிரயோஜனமா இருந்தீங்கன்னா உங்களோட இன்கம் இன்க்ரீஸ் ஆகும். देखो तुम लोगों को फायदेमंद रहोगे तभी तुम्हारा इनकम इंक्रीज होगा। அதனால சம்பளம் ஏத்தி கொடுங்க நீங்க போய் கேட்க கூடாது. इसीलिए तुम जाके ये ना कहो तो मेरा पगार बढ़ा के दो। உங்களை நீங்க டெவலப் பண்ணிக்கணும். तुम अपने आप को डेवलप करना है। உங்களை நீங்க நல்லா வளர்த்துக்கணும். तुम अपने आप को अच्छा बढ़ोतरी कराना है, நல்லா திங்க் பண்ணணும். अच्छा सोचना है, நல்லா பிளான் பண்ணணும். अच्छा योजना करना है। நான் எப்படி ஜனங்களோட லைஃப்ல என் கம்பெனில என் வேல்யூ ஆட் பண்ண முடியும்? कैसे मेरे कंपनी में लोगों के ऊपर मेरा जो अहमियत है उसे मैं ऐड कर सकता हूँ। நான் இதுதான் பாத்துட்டு இருக்கேன். देखो मैं यही देखते रहता நான் हूँ। நிறைய படிக்கணும், मेरे को बहुत पढ़ना है, நிறைய கத்துக்கணும். बहुत सीखना है। எனக்கு தெரியும் என்ன வளர்த்துக்கணும்னு வச்சுங்களேன் என் இன்கம் வளரும்னு எனக்கு தெரியும். मुझे पता है कि मैं अगर अपने आप को बढ़ाऊंगा तो मेरा भी जो इनकम है वो बढ़ जाएगा। நான் சொல்றேன் பாரு, இன்னும் வரப்போற நாட்களை பாத்துக்க. मैं बोलता हूँ देखो आने वाले दिनों में வெறும் பப்ளிக் ஸ்பீக்கிங்ல மட்டும் நான் எவ்வளவு சம்பாதிக்க போறேன்னு பாரு. देखो केवल पब्लिक स्पीकिंग में ही मैं कितना कमाऊंगा पता है। எனக்கு மட்டும் நல்ல நாலேஜ் டெவலப் பண்ணிட்டேனா, मैं केवल अच्छा ज्ञान को डेवलप कर दूं எனக்கு तो, தேவையான ஸ்கில்ஸ் நான் டெவலப் मेरे को பண்ணிட்டேனா, जो भी कला चाहिए अगर मैं उसे डेवलप कर दूं तो பணம் வந்து ஒரு விஷயமே கிடையாது. देखो पैसा सब कुछ भी नहीं, फिर சும்மா அழுதுன்னு கெஞ்சின்னு முறுமுறுத்துன்னு இருக்க முடியாது. ऐसे ही रो के धोके कुड़कुड़ा के रहने ही सकते। கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்தா நல்லா இருக்கும். थोड़ा ज्यादा देंगे तो अच्छा रहता, அது மாதிரிலாம் பிச்சை எடுக்க கூடாது. ऐसा भीख नहीं मांगनी चाहिए। நான் சொல்றேன் பாத்து, मैं कहता हूँ देखो, இது எத்தனையோ டைம் சொல்லியிருக்கேன், நான் திரும்பியும் சொல்றேன். देखो ये बहुत बार मैं बता चुका हूँ लेकिन फिर भी एक बार बताना चाहती हूँ। எங்கேயாவது கோர்ட்டுக்கு முன்னாடி கோர்ட் வாசல்ல போய் பாருங்க. कोई भी कोर्ट के जो है दिल्ली में यानी कि कोर्ट के सामने जाके आप देखो நிறைய லாயருங்க இருப்பாங்க, बहुत அட்வொகேட்ஸ் सारे இருப்பாங்க. ये बहुत सारे लॉयर्स एडवोकेट्स जो है कोर्ट के सामने घूमते रहते ஒரு हैं। சிலர்லாம் பார்த்தா பரிதாபமா இருக்கு. कुछ लोगों को देखिए तो बहुत पाप लगता है, பிச்சைக்கார மாதிரி இருக்காங்க. भिखारी के जैसा दिखते हैं। அப்படியே என்ன சொல்ற, மார்க்கெட்ல கூப்பிடுறாங்க, சார் 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 வாங்க சார், என்ன சார் ப்ராப்ளம், வாங்க சார், நம்மள கையை பிடிச்சி இழுக்குறாங்க. वो मार्केट में बुलाते हैं, सर सर क्या क्या समस्या है, क्या समस्या है, क्या हमारा हाथ पकड़ के बुलाते हैं, लेकर जाते हैं। பரிதாபமா இருக்கு. बहुत बुरा लगता है। நான் ஒரு டைம் பேண்ட்ரா கோர்ட்டுக்கு போயிருந்தேன். एक दिन बैंड्रा कोर्ट गया था, ஒரு அக்ரிமெண்ட் பண்ண வேண்டியது एक இருக்கு. एग्रीमेंट बनाना था इसलिए गया था, அங்க நிறைய பேரை और பார்த்தேன். वहाँ पे बहुत सारे लोगों को मैं देखा। சிலர்லாம் அழுக்கு துணி, அட்வொகேட் அழுக்கு துணி போட்டுன்னு இருக்காங்க. कुछ लोग एडवोकेट यानी कि एक एडवोकेट है मतलब इतना गंदा कपड़ा पहने हुए थे பரிதாபமா இருந்துச்சு. और पाप लग रहा था देखकर। ஆனா இதே நீங்க நல்ல நாலேஜபிள் ஸ்கில்ஃபுல்லான ஒரு அட்வொகேட்டா இருந்தீங்கன்னா, लेकिन वही अगर तुम्हें एक अच्छा ज्ञानी और बहुत कलाबाजी वाले एडवोकेट रहे तो ஷாருக் கான், சல்மான் கான் மாதிரி இருக்கிற ஆட்கள் உங்க வீட்டு வாசல்ல தேடி வருவாங்க. आपके घर पे जो है शाहरुख खान, सलमान खान ऐसे लोग ढूंढ कर आएंगे आपको। இப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஷாருக் கான் வந்து மும்பையிலே ஒரு பெரிய ஒரு அட்வொகேட்டை வந்து புக் பண்ணிருக்காரு அவங்க பையன் கேஸ்க்காக. आपको पता होगा उनके बेटे की केस की वजह से मुंबई का सबसे कलाबाजी अच्छा एडवोकेट को उन्होंने लिया है। அந்த அட்வொகேட் என்ன ரேட் சொல்ற, ஷாருக் கான் கொடுத்தாகணும். एडवोकेट जो पैसा बोलते हैं शाहरुख खान को देना पड़ेगा। நீங்க அட்வொகேட் போய் ஷாருக் கான் கிட்ட பிச்சை எடுக்கிறது இல்ல. यहाँ पे एडवोकेट जाके शाहरुख खान के पास भीख नहीं मांगते हैं। இந்த அட்வொகேட் என்ன, இந்த லாயர் என்ன சொல்றாரோ, வக்கீல் என்ன சொல்றாரோ, அந்த காசை ஷாருக் கான் கொடுக்கணும். ये एडवोकेट, ये लॉयर जो है जो दाम मुंह में बोलते हैं शाहरुख खान को वो उतना ही देना होगा। என்னோட ஒரு அப்பியரன்ஸ்க்கு கோர்ட்ல நான் ஒரு டைம் நான் வரணும், எனக்கு இவ்வளவு ஃபீஸ்னு வச்சிருக்காரு. वो वहां पे एक बार जो है कोर्ट में हाजिर होने के लिए इतना मेरा फीस है करके उन्होंने बोल के रखा है। இந்தியால கபில் சிபில், ராம்ஜெத் மெல்லானி இவங்க எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள். इंडिया में जो है कपिल और जो है कपिल सिबिल, रामजेठ मलानी, ये सब बड़े बड़े एडवोकेट्स हैं। ஒரு டைம் அவங்க வந்து கோர்ட்ல அப்பியர் ஆகிறதுக்கு அக்கச்சக்கமான ஃபீஸ். एक बार कोर्ट में हाजिर होने के लिए जबरदस्त उनकी जो फीस है, ஏன்னா உட்கார்ந்து படிக்கிறதுல டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. क्योंकि वो बैठ के पढ़ने के लिए जो है उन्होंने टाइम को जो है स्पेंड किया है। இங்க வக்கீல் ஜட்ஜி கிட்ட போய் பிச்சை எடுக்க போறது இல்ல. यहाँ पे जो है वकील जज के पास जाके भीख नहीं मांगते हैं। சார் சார் ப்ளீஸ் சார் என்னோட கிளையண்ட் விட்டுருங்க சார், सर 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 मेरे क्लाइंट को आप छोड़ दो ना सर, ऐसे करके नहीं मांगते हैं। அது மாதிரிலாம் பண்றாங்க. உங்களுக்கு நீ கோர்ட்ல போய் பாருங்க. देखो ऐसा सब वहां जाके करते हैं, आप कोर्ट पे जाके देखो। இந்த சில பெட்டி கேஸ் எல்லாம் எடுத்துக்குவாங்க, சின்ன சின்ன देखो கேஸ் எல்லாம் छोटे छोटे केसेस लेते हैं ना लॉयर सब, அவங்க போயிட்டு வாதாடுறதுக்கு பதிலா ஜட்ஜி கிட்ட கெஞ்சுறாங்க. वहां पे लड़ने के बजाय वो जाके जज के पास गिड़गिड़ाते हैं। சார் ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார், सर सर प्लीज उन्हें छोड़ दो ना सर। இன்னைக்கு இவனை விட்டீங்கன்னா தான் சார் ஃபீஸ்ல எங்க குடும்பம் சாப்பிடும் சார். और वो जाके बोलते हैं अगर आप इन्हें छोड़ोगे वो
फीस मिलेगा और फीस में ही मेरा जो परिवार में कुछ मैं खाना पीना खिला सकूंगा। சரி ஜட்ஜி பெட்டி கேஸ் தானே, சரி போட்டோம் விடு फिर அப்படின்னு जज भी நினைச்சிடுறேன். क्या करते, ठीक है छोटा मोटा केस ही तो है ना, ठीक है छोड़ करके वो जितवा देते हैं वो केस நல்லா को। படிச்சிருக்கிற ஆட்களா இருந்தா लेकिन अच्छा पढ़ा लिखा इंसान हो तो கரெக்டா செக்ஷன் கோட் பண்ணி அவங்க வந்து வின் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. बराबर सेक्शन ये कोड है करके बोलकर जो है वो जीत कर निकल जाएंगे। நான் சொல்றேன், உங்க சேலரி இன்க்ரீஸ் ஆகணுமா, உங்களை நீங்க இன்க்ரீஸ் பண்ணி मैं कहना चाहता हूँ तुम्हारा सैलरी को अगर आपको बढ़ाना है तो अपने आप को जो है बढ़ाना होगा। உங்களோட இன்கம் இன்க்ரீஸ் பண்ணணும், உங்களை இன்க்ரீஸ் பண்ணீங்க. तुम्हारे इनकम को बढ़ाना है तो आपको अपने आप को बढ़ाना है। சில எல்லாம் படிக்கிறதே கிடையாது, देखो कुछ लोग तो पढ़ते ही नहीं है சில எல்லாம் அறிவுல வளர்றதே और கிடையாது. कुछ लोग तो ज्ञान में बढ़ते ही नहीं வேலைக்கு है। போயிட்டு வர வேண்டியது, வீட்டுல குளிச்சுட்டு டிவி பார்த்து சாப்பிட்டு தூங்க வேண்டியது. काम पे जाना है, घर पे आना है, नहा धो के टीवी देखते रहना எந்த है। ட்ரைனிங்கோ எந்த ஸ்கில்லோ எந்த நியூ ஆன காரியம் கத்துக்கிறதே கிடையாது. कोई भी प्रशिक्षण, कोई भी कला, कोई भी चीजों को वो सीखते ही नहीं। நான் சொல்றேன், வரப்போற நாட்கள்ல मैं कहना चाहता हूँ आने वाले दिनों में நீங்க மட்டும் கத்துக்கலனா you will be left behind. अगर तुम सीखोगे नहीं तो पीछे रह जाओगे। நீங்க வரப்போற நாட்கள்ல என்னென்ன ட்ரெண்ட்னு உங்களுக்கு தெரியலனா உங்களால ஒண்ணும் பழைக்க முடியாது. आने वाले दिनों में क्या क्या ट्रेंड है करके अगर तुम्हें पता नहीं चलेगा तो तुम आप जो है बच नहीं உங்களை सकोगे। நீங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். अपने आप को आपको अपडेट करते रहना உங்களை होगा, நீங்க படிச்சுக்கிட்டு வளர்த்துக்கிட்டே இருக்கணும். पढ़ते रहना है, अपने आप को बढ़ाते रहना है। சோ உங்களோட இன்கம் இன்க்ரீஸ் பண்ணனா உங்களோட வேல்யூவை நீங்க இன்க்ரீஸ் आपके பண்ணணும். पगार को बढ़ाना, इनकम को बढ़ाना है तो अपने आप को भी आपको बढ़ाना होगा। வாழ்நாள் முழுக்க சேலரியிலேயே வாழ்ந்துறாங்க பாத்தீங்களா? जिंदगी भर जो है पगार में ही ये लोग जी लेते ஒரே हैं, ஒரு சேலரியிலேயே வாழ்ந்துறாங்க. एक ही एक पगार में ये लोग जी लेते हैं। நான் சொல்றேன், never be limited by your salary. अपने पगार से आप सीमा में ना रहें। சிலர்லாம் வாழ்க்கை அதுல போயிடுது. देखो कुछ लोगों का जीवन उसमें ही खत्म हो जाता है। 40 வருஷம் ஒரே இடத்துல வேலை செஞ்சு 40 साल एक जगह में काम ஒரே करके ஒரு சேலரி, एक के एक पगार, அப்புறமா அந்த ரிட்டையர் ஆயிட்ட பிறகு அதுல வர பென்ஷன், उसके बाद रिटायर होने के बाद में उसका पेंशन जो मिलता है, அதுலயே சாகுற வரைக்கும் வாழ்க்கை फिर கழிச்சு वो पेंशन में ही जिंदगी मतलब मरने तक वो बिता लेते हैं। மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்கம் நீங்க டெவலப் பண்ணணும். देखो अलग अलग जरिए से आपको इनकम आना चाहिए, वो आपको डेवलप करना होगा। வெறும் ஒரே ஒரு சேலரியில வாழ்க்கையை ஓட்டக்கூடாது. एक ही एक पगार में आपका जीवन को नहीं बिताना होगा நிறைய आपको। பேரோட ப்ராப்ளம் என்ன தெரியுமா? पता है बहुत सारे लोगों की समस्या क्या है, அந்த ஒரு சேலரியிலே எப்படி குடும்பத்தை நடத்துறதுன்றதுல சிலர்லாம் ரொம்ப ஸ்கில்ஃபுல் ஆயிட்டாங்க. एक पगार में ही ये जो है परिवार को कैसा चलाना है इसमें कुछ लोग जो है कलाबाजी हो गए हैं கஞ்சம் மாதிரி வாழ்வாங்க, और जो है कंजूस की तरह जीते हैं, சரியா சாப்பிட மாட்டாங்க, ठीक से खाना भी नहीं खाते சரியா हैं, உடுத்த மாட்டாங்க, और अच्छा पहनते भी नहीं है, டிராவல் எல்லாம் நடந்தே போவாங்க. और जो सफर भी करना है तो चल चल के जाते हैं, எங்க போனாலும் மார்க்கெட்ல போனா சீப்பான வெஜிடபிள் வாங்கிட்டு और வருவாங்க. जो है मार्केट में जाएंगे तो सस्ते वाली सब्जियां लेके आते हैं। நான்வெஜ் வாங்குறாங்கன்னா இருக்கிறதுல எது சீப்பான நான்வெஜ் கிடைக்குமோ அதான் வாங்குவாங்க. नॉन वेज भी अगर खरीदे कहाँ पे चीप या सस्ता में मिलता है वहीं पर जाके खरीदेंगे। 1/4 கிலோ வாங்கி குடும்பமே சாப்பிட்டுரும். देखो पाव किलो लेके जो है पूरा परिवार खा लेता இந்த है। மேனேஜ் பண்றதுல அந்த அந்த சேலரிக்குள்ளேயே குடும்பத்தை நடத்திக்கிறதுல ஸ்கில்ட் ஆயிட்டாங்களாம். देखो ये जो पगार इनका मिलता है ये पगार में ही पूरा परिवार को चलाने में कलाबाजी हो गए हैं। ஆனா அதே புத்திய இந்த வெல்த் கிரியேட் பண்றது கொஞ்சம் யூஸ் பண்ணிருந்தாங்கன்னா எங்கேயோ போயிருப்பாங்க. लेकिन यही जो बुद्धि जो है अगर ये पगार को कैसा बढ़ाना है इसमें लगाते तो कहीं तो ये लोग आगे बढ़ जाते थे। கொஞ்சம் யோசித்து பாருங்க. जरा सोच कर देखे ना, மேனேஜிங் கிடையாது, கிரியேஷன். देखो मैनेजिंग नहीं लेकिन क्रिएशन। எல்லாரும் சொல்லுங்க கிரியேஷன். सभी लोग कहे क्रिएशन, டைப் கிரியேஷன். सभी लोग टाइप करे क्रिएशन। நீங்க வந்து உங்களோட வெல்த் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். आपका पैसा कैसे बढ़ाना है उस पे आपको देखना होगा। ஆண்டவர் வந்து வெல்த் கிரியேஷனுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரெngth தராரு. देखो परमेश्वर जो है पैसा कमाने के लिए आपको हिम्मत देते हैं, அதான் பைபிள் சொல்லுது. यही बाइबल कहता है। Remember the Lord your God, it is he who gives power to get wealth. परमेश्वर को याद करो क्योंकि वही आपको जो है धन पाने के लिए आपको सामर्थ्य और शक्ति देते हैं। உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை தருகிறவர். और तुम जो है अपने परमेश्वर को याद रखे क्योंकि वही आपको जो है सामर्थ्य और शक्ति देते हैं कमाने के लिए, धन पाने के लिए। கொஞ்சம் யோசித்து பாருங்க. जरा सोच कर देखिए, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க ஒரு பலனை தராராம். ये जो ऐश्वर्यता को कमाने के लिए आपको बल दे रहे हैं। நீங்க எப்படி நான் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுன்னு யோசிக்கணும். आपको भी ये सोचना होगा कि कैसे इस धन को पाऊं। ஆனா நிறைய பேர் எப்படி இந்த காசுகளே வாழ்ந்துகிறது. लेकिन बहुत सारे लोग ये पैसा जितना है हमारे पास उसमें कैसा जीना है करके कलाबाजी करते हैं। 40,000 சேலரினா 30,000 செலவு பண்ணி வெறும் 10,000 சேர்த்து வச்சு பிள்ளைங்க கல்யாணத்தை பண்ணி வச்சு. अगर 40,000 पगार हो तो 30,000 जो है मतलब खर्च करते और 10,000 जो है बचाते
बचाते अपने बच्चों की शादी कराते उस இல்ல पगार இந்த में। 40,000 சேலரினா எப்படி இத 4 லட்சமா மாசம் வர மாதிரி நான் கிரியேட் பண்றது? नहीं, ये 40,000 अगर पगार है तो महीने का 4 लाख कैसे इसे मतलब 40 डाल के 4 लाख कैसे पाऊं, उस पे दिमाग लगानी चाहिए। கிரியேட் வெல்த். और जो है धन को क्रिएट करे, बनाए। நான் உங்களுக்கு சொல்றேன், मैं आपसे कहता हूँ, not just managing your finances. अपने पैसे को सिर्फ मैनेज அதாவது करना नहीं, மேனேஜிங் your finances சொல்லும்போது உங்களோட இன்கம் எப்படி சமாளிக்கிறதுன்றது மட்டும் இல்லாம எப்படி பெருக்குறதுன்னு யோசிங்க. देखो आपका जो पगार को मैनेज करना वो नहीं, लेकिन ये जो पगार है उसको और कैसे बढ़ाना है, आपको वो कला सीखना है। எப்படி வருமானத்தை நான் பெருக்குறது, कैसे ये जो मेरा पगार इनकम है उसे और बढ़ाना है करके देखना இப்படி है। எனக்கு ஒரு 4-5 இடத்துல இருந்து பணம் வர மாதிரி செய்யறது, कैसे ये 4-5 जगह से पैसा आना चाहिए करके बनाना है, அத பத்தி யோசிங்க. उसके बारे में सोचो। ஸ்பெசிபிக்கா நினைங்க. खास करके आप ये सोचिए, நான் மாசம் இவ்வளவு ரூபாய் சம்பாதிக்கணும், महीना महीना इतना मुझे कमाना है। நீங்க அதுக்கான கோலை வச்சீங்கன்னா அதுக்கான வழியை கடவுள் திறப்பார். वैसा अगर आप लक्ष्य बनाएंगे तो परमेश्वर उसके लिए आपको मार्गदर्शन देंगे। உங்களுக்கு விரோதமா என்னென்னலாம் வந்தாலும் சரி, आपके विरोध में कोई भी चीज आने दो, அந்த வெச்ச கோலை அச்சீவ் பண்றது கடவுள் உங்களுக்கு உதவி செய்வார். जो लक्ष्य आपने बना के रखा है ना, परमेश्वर आपको मदद करेंगे वो पूरा करने के लिए, அதுக்கான ஸ்ட்ராட்டஜியை கடவுள் और தருவார். आपको परमेश्वर रणनीति देंगे। யாக்கோபு நினைச்சா நான் பெரிய ஆள் ஆகணும்னு, याकूब यहाँ पे सोचने लगा कि मैं धनी इंसान बनना है, கடவுள் அதுக்கான ஐடியாவை फिर கொடுக்கிறார். परमेश्वर उसको आइडिया दिए, ஏஞ்சல்ஸ் தராரு, वहां पे एंजल्स को भेजे எல்லா பிரச்சனையில இருந்து மல்டிப்ளிகேஷன் और தராரு. सारे समस्याओं से बाहर निकलने के लिए मदद किए। எல்லா பிரச்சனை இருந்தும் மல்டிப்ளிகேஷன் ஆகுது பணம். बहुत सारे समस्या होने के बावजूद भी गुणवंत हुआ, ஜேக்கப் வந்து பயங்கர இன்க்ரீஸ் ஆயிட்டார். और यहाँ पे याकूब जो है जबरदस्त बढ़ गए। ஒண்ணு இல்லாம போனார், ஆனா வரும்போது பயங்கரமான ये பிளெஸிங். गए थे खाली हाथ, लेकिन जब वापस लौटे जबरदस्त धन प्राप्त करके ஒரு आए। கோலோட போன एक लकड़ी ரெண்டு के साथ பரிவாரங்களோட 2 பேண்ட்ஸ் அந்த அந்த அளவுக்கு பிளெஸிங்ஸ்ல வர. एक लकड़ी के साथ गए, लेकिन 2 परिवार के साथ, यानी कि जबरदस्त बढ़ोतरी के साथ वो लौटे। वो வரும்போது ஒண்ணு இல்லாத வந்தேன், ஆனா போகும்போது 2 பரிவாரங்களோட போறேன் அப்படின்றார். वो ये कह रहे हैं कि मैं जब आया था मेरे पास कुछ नहीं, खाली हाथ आया था, लेकिन जब मैं जा रहा हूँ तो 2 परिवारों के साथ भरपूरी होकर जा रहा हूँ। இல்ல ஸ்பெசிபிக்கா எனக்கு எவ்வளவு வேணும், மாசம் நான் எவ்வளவு சம்பாதிக்கணும்னு தீர்மானிங்க. तो आप निर्णय लें कि महीना हो जाए तो मुझे क्या लेना है, कितना आना है करके आप निर्णय लें। நீங்க என்ன நிர்ணயம் டிசைட் பண்றீங்களோ அது ஆண்டவர் உங்களுக்கு உதவி देखो செய்வார். आप जो निर्णय लेते हो, आप क्या सोचते हो, परमेश्वर आपको पूरा करने के लिए मदद करेंगे। நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? आपको समझ में आ रहा है हम क्या कह रहे हैं? திரும்பவும் சொல்றேன், वापस कहता हूँ, நல்லா கத்துங்க. अच्छा सीख ले, யூடியூப்ல போய் பாருங்க, यूट्यूब पे जाकर देखे என்ன லோ பட்ஜெட்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், कम से कम खर्चे में क्या बिजनेस कर सकते हो। இன்னைக்கு என்னென்ன பிசினஸ் பண்ணா வாழ்க்கையில மேல வரலாம். आज की तारीख में क्या क्या बिजनेस कर सकते हो, उसमें कैसे आगे बढ़ सकते हैं। நான் சின்ன பையனா இருக்கும்போது, देखो जब मैं छोटा था, நான் நினைக்கிறேன் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், मुझे लगता है कि 7 कक्षा में पढ़ता था। அந்த டைம்ல வந்து उस वक्त எவன்லாம் பிளாஸ்டிக் கவர் பண்றானோ அவன்லாம் பெரிய ஆள் ஆயிடுவான். वो टाइम में जो लोग प्लास्टिक का कवर बनाते थे वो सब बड़े ही धनी हो जाते ஏன்னா थे, அப்பதான் அந்த ட்ரெண்ட் வருது. क्योंकि उस वक्त ही जो है वो ट्रेंड आया था। உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நியூஸ் பேப்பர்ல சுருட்டி கொடுப்பாங்க, आपको तो पता होगा, पहले न्यूज़पेपर में लपट के देते थे, நியூஸ் பேப்பர்ல மடிச்சு பொட்டலம் கட்டி கொடுப்பாங்க. कागज में न्यूज़पेपर में जो है पोटली बना के देते थे। அவங்கள பிளாஸ்டிக் கவர்லாம் கிடையாது. तो उस वक्त क्योंकि प्लास्टिक कवर्स नहीं थे, ஆனா நான் ஒரு 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், அப்பதான் அந்த பிளாஸ்டிக் கவர்லாம் வர ஆரம்பிக்குது. फिर जब கேரி मैं பேக்லாம் பிளாஸ்டிக் கேரி பேக்லாம் வர ஆரம்பிக்குது. जब मैं 7वीं कक्षा में था तभी जो ट्रेंड आया था ये प्लास्टिक कवर में लेके जाना, कैरी करना वैसा। அதுக்கு முன்னாடிலாம் நீங்க துணி கடைக்கு போனீங்கன்னா துணி பேக்ல தான் தைச்சு பேக் கொடுப்பாங்க, துணி उससे கொடுப்பாங்க. पहले सब जो है कपड़े की दुकान में जाते थे तो कपड़े का थैली होता था जो सिलाया हुआ रहता था, वो उसमें डाल के देते थे, பிளாஸ்டிக்லாம் கிடையாது. क्योंकि उस वक्त प्लास्टिक नहीं था। அப்போ வந்து 6000 rupees அந்த பிளாஸ்டிக் மேனுஃபேக்சரிங் பண்ற மிஷின். उस वक्त जो है 6,000 रुपए का था वो प्लास्टिक बनाने का मशीन। அன்னைக்கு எவெல்லாம் அதை பண்ணானோ பெரிய பணக்காரன் ஆயிட்டான். उन दिनों में जो वो लेकर जो है बनाया प्लास्टिक, वो सब बड़े धनी हो गए। ஒருவேளை இந்த செய்தியை நீங்க கேட்டு इस वक्त अगर आप इस संदेश को सुनकर, பரவாயில்லையா நான் கூட பிளாஸ்டிக் கவர் மேனுஃபேக்சர் பண்ணலாமே, अरे बहुत अच्छी बात है ना, मुझे भी प्लास्टिक कवर का जो है मैन्युफैक्चर बनना चाहिए ना, अगर आप सोचते हो तो நடக்காது. नहीं होगा, ஏன்னா இப்ப பிளாஸ்டிக் எல்லாத்தையும் பேன் பண்ணிட்டு வரான். क्योंकि प्लास्टिक का जो ट्रेंड है, जो प्लास्टिक कवर है, वो सब बैंड करके आ रहे हैं। இன்னைக்கு எவனாவது பண்ண ஆரம்பிச்சா நஷ்டம் தான் வரும். क्योंकि आज की तारीख में अगर कोई भी वो प्लास्टिक का जो बिजनेस करना चाहेगा तो वो नुकसान ही சோ उठाएगा। இன்னைக்கு வந்து நிறைய காரியம் சேஞ்ச் ஆயிட்டே வந்துட்டே இருக்கு. क्योंकि आज की तारीख में बहुत सारी
सारी बातें बदलती आ रही है। ஒரு காலத்துல ஓடின பிசினஸ் இன்னைக்கு ஓடாது. एक समय था जो अच्छा बिजनेस होता था, आज की तारीख में बिजनेस नहीं चलेगा। இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கிற பிசினஸ் நாளைக்கு ஓடாது. आज की तारीख में जो बिजनेस चल रहा है वो कल होगा या नहीं होगा So, पता நீங்க नहीं। நல்லா ஷார்ப்பா கத்துக்கணும், கால்குலேட் பண்ணணும். इसीलिए आपको बहुत शार्पली क्या लेना है, कैसे सीखना है, वो आपको सीखना होगा। இன்னைக்கு என்ன ட்ரெண்ட்? आज का ट्रेंड क्या है? நீங்க நியூஸ்ல எனக்கு நியூஸ் அப்டேட் வந்து கூகுள்ல வந்துகிட்டே இருக்கும். देखो, मुझे जो न्यूज का अपडेट मुझे गूगल में आता रहता है। சாதாரண ஆள்லாம் பெரிய ஆளா ஆகுறோம். बहुत छोटे छोटे लोग जो होते हैं वो बड़े धनी हो जाते சின்ன हैं। சின்ன ஃபார்மிங்ல छोटे छोटे फार्मिंग में, சின்ன சின்ன ஐட்டம் சாப்பாடு செய்யறதுல, खाने बनाने में, छोटे छोटे आइटम बनाने में। ஒரு அம்மா முறுக்கு வித்து பெரிய ஆளா இருக்கிறாங்க. एक माँ जो है चकली बनाकर बड़ी हो धनी हो गई। மஷ்ரூம் வித்து பெரிய ஆளா இருக்காங்க. मशरूम बेच कर बड़ी धनी हो गए। So, இந்த மாதிரி நிறைய இன்னைக்கு வந்து ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு. तो आज की तारीख में जो ट्रेंड ऐसा ही चल रहा है। உட்கார்ந்து யூடியூப் तो பார்க்கணும். यूट्यूब आप बैठ कर இன்னைக்கு देखकर கம்மியான பட்ஜெட்ல என்னென்ன பிசினஸ்லாம் பண்ண முடியும். आज की तारीख में कम बजट में क्या क्या बिजनेस कर सकते இன்னைக்கு हैं। என்னென்ன பிசினஸ் க்ரோ ஆகிறதுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு. आज की तारीख में क्या क्या बिजनेस जो है बढ़ने में पोटेंशियल रखता So, है। என்ன பண்ணா நடக்கும்? क्या करेंगे तो होगा। இதெல்லாம் நீங்க கத்துக்கணும். आपको वो सब सीखना होगा। இதெல்லாம் நீங்க செய்யலனா ये सब अगर आप नहीं करोगे तो நீங்க முன்னாடி போவே முடியாது. फिर आप आगे नहीं बढ़ सकते। முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு காரியம் சொல்றேன். समाप्त करने से पहले एक बात बताता हूँ। எல்லாரோட லைஃப்ல கோல் இருக்கு. देखो, हर एक लोगों के जीवन में एक लक्ष्य होना चाहिए। எல்லாரோட லைஃப்ல ட்ரீம் இருக்கு. हर एक लोगों के जीवन में सपना होना அது நீங்க चाहिए। ஆம்பளையா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கோலோ ட்ரீமோ இல்லன்னு சொன்னா வேஸ்ட். अगर आप पुरुष हो, आपके जीवन में कोई लक्ष्य या कोई सपना नहीं है तो व्यर्थ है। சில ஆம்பளைங்க நினைச்சா பரிதாபமா இருக்கு. कुछ पुरुष लोगों को देखता हो तो बहुत तरस आता है தண்டமா இருக்கிறாங்க. और ऐसी फालतू बैठे हैं। சும்மா ஏதோ போய் ஒரு வேலை செய்யறது, சம்பாதிச்சு வந்து கொடுக்க வேண்டியது, நல்லா தின்ன வேண்டியது, ऐसे जाएंगे, काम करेंगे, कुछ पगार लेके आएंगे, खा पी के रहना रहते हैं। ஏதோ அதுல குடும்பம் ஓடுது, அதுலயே வச்சு பாத்துக்கோ. और उसमें ही जो ये परिवार चल रहा है तो उसमें तो एडजस्ट कर ले। வாழ்க்கையில முன்னேற எண்ணமே கிடையாது. आगे बढ़ने का तो कोई लक्ष्य, उनका कोई सोच ही नहीं है। எதுவுமே கத்துக்கிறது कुछ கிடையாது. सीखना नहीं है। கேட்டா என்னால என்ன முடியுமோ அதான் பண்ணிட்டே இருக்கிறேன். मुझसे अगर हम पूछेंगे तो क्या कर रहे हो, तो वो बोलते हैं हमसे जितना होगा हम वही तो कर रहे हैं ना। நீ முயற்சி எடுக்கிறனா முதல்ல கத்துக்கணும். तुम अगर நீங்க முயற்சி எடுக்கிறீங்கன்னா, if you are taking effort, first of all you have to learn. देखो, सीखना ही सबसे पहला एफर्ट है। சும்மா வேலை செய்யற இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யறதுனால முன்னேற முடியாது. देखो, ऐसे ही जहाँ पे काम करते हो वहीं पे तकलीफ उठा के काम करते रहना काफी नहीं होगा। என்ன பண்ணலாம், என்ன பண்ணா முன்னேற முடியும்? क्या करना है, कैसे क्या करूँ तो मैं आगे बढ़ पाऊँ। உங்களே கேள்வி கேட்கணும். अपने आप को प्रश्न पूछे। தனியா உட்கார்ந்து யோசிக்கணும். आप अकेले बैठ के सोचे। ஒவ்வொரு ஆம்பளையும் உட்கார்ந்து யோசிக்கணும். हर एक एक पुरुष को बैठ के सोचना நான் होगा, என்ன பண்ணணும், मेरे को क्या करना என்ன है, பண்ணா நான் வாழ்க்கையில முன்னேற क्या முடியும்? करूँ तो मैं आगे बढ़ सकता अपने जीवन में। எனக்கு ஒரு ட்ரீம், एक ड्रीम मेरा, எனக்கு ஒரு கோல், एक लक्ष्य இது मेरा, என் கோல், ये मेरा लक्ष्य இது है, என் ட்ரீம். ये मेरा सपना கேட்டா है। சொல்ல தெரியணும். और जब पूछे तो बोलने के लिए आना चाहिए। ஒரு ஆள் வந்து என்கிட்ட கேட்டாரு, एक पुरुष आके मुझसे எனக்கு कहता பண है உதவி தேவைப்படுது, मुझे पैसों की जरूरत है। உங்களுக்கு எவ்வளவு பண உதவி தேவைப்படுதுன்னு கேட்டேன். तो मैंने उनको पूछा कि आपको कितना पैसे की जरूरत है। நான் அதை பத்தி இன்னும் யோசிக்கல. तो उन्होंने कहा कि मैं अभी तक इस बारे में सोचा नहीं। நான் சொல்லிட்டேன் என் டைம் வேஸ்ட் பண்ணாது. तो मैंने उनको कहा कि मेरा समय बर्बाद ना நான் करें। தரேன் தரல அதை பத்தி இல்ல. मैं दे रहा हूँ नहीं दे रहा हूँ वो बात नहीं है। முதல்ல உனக்கு என்ன தேவைன்னே தெரியாம உட்கார்ந்துக்கிற. सबसे पहली बात तो तुझे खुद को पता नहीं कि तुझे क्या जरूरत எனக்கு है। மந்த்லி சப்போர்ட் வேணும். मुझे महीने महीने का सपोर्ट நான் चाहिए। கேட்டேன் உனக்கு எவ்வளவு சப்போர்ட் வந்தா நீ நிம்மதியா இருப்பேன். मैंने उनको पूछा तेरे को कितना सपोर्ट मिले तो तू सुकून से रह सकता है। நான் அதை பத்தி இன்னும் யோசிக்கல. तो उन्होंने कहा कि नहीं मैं अभी तक इसके बारे में सोचा नहीं। கூட்டு வந்தவர்கிட்ட சொன்னேன், तो जो उनको लेकर आया उनको मैंने இந்த மாதிரி कहा ஆள்லாம் கூட்ட வராது. मैंने उनको कहा कि ऐसे लोगों को मेहरबानी करके मेरे पास न लेकर அந்த आए। ஆளும் டைம் வேஸ்ட் பண்ணி ஏன் டைமையும் வேஸ்ட் பண்ணி वो आदमी का भी टाइम वेस्ट और मेरा भी समय बर्बाद। இவங்க எல்லாம் வந்து வாழ்க்கையில முன்னேற மாட்டாங்க. और ऐसे लोग अपने जीवन में कभी आगे नहीं बढ़ेंगे। 45 வயசுக்கு மேல இருக்கு அந்த ஆளுக்கு. 35 साल मैंने 45 इयर्स के हो गए वो आदमी। மாசம் உனக்கு எவ்வளவு செலவுக்கு தேவைப்படுதுன்னு கேட்டா சொல்ல தெரியல. मैं उनको पूछ रहा हूँ कि महीना आपको कितने पैसों की जरूरत, तो वो बोल नहीं पा रहे। இது கூட தெரியாம அந்த ஆளு புள்ளைய பெத்துக்கணும் இவ்வளவு நாள் குடும்பத்தை நடத்தின்னு வந்தாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. ये भी जाने बिना जो है इतने सालों से परिवार को, बच्चे को पाल मिल के इतने सालों से ही बैठा है। என் சர்ச்சில் இருக்கிறவங்களுக்கு சொல்றேன், मेरे कलीसिया में रहने वाले को मैं कहना चाहता हूँ, யார்கிட்ட எதை பத்தியா பேசினா அதை பத்தி ஃபுல் டீடைல் ரேட் உங்களுக்கு கரெக்டா தெரியணும். किसी के पास भी अगर कुछ तुम पूछते हो तो तुम सारी डिटेल, सारा रेट सब तुम्हारे उंगलियों में होना चाहिए। கேட்டாங்கன்னா உடனே சொல்றதுக்கு உங்களுக்கு தெரியணும். और जैसा पूछे तो तुरंत जवाब देने के लिए आपको आना चाहिए। நான் இன்னும் யோசிக்கல, मैं अभी तक सोचा नहीं, நான் யோசித்து சொல்றேன், मैं सोच के बोलूंगा, நான் கேட்டு சொல்றேன், मैं पूछ के बोलूंगा। அப்படிலாம் கிடையாது. நான் என்ன கேட்டாங்கன்னா நான் உடனே சொல்லுவேன். ऐसा नहीं, अगर मेरे से कोई पूछेगा तो तुरंत मैं जवाब உனக்கு दूंगा। என்ன தேவை, तुझे क्या चाहिए, எனக்கு கார் தேவைன்னு मुझे சொல்றேன். कार चाहिए करके मैं உனக்கு बोलूंगा। எவ்வளவு காசுன்னா நீ கார் வாங்கலாம். तुझे कितना पैसे की जरूरत है कि तू कार खरीद நான் सकता है। கரெக்டா சொல்லுவேன், இத்தனை லேக்ஸ்
lakhs எனக்கு தேவைன்னு. मैं तुरंत बोलूंगा कि हाँ भाई मुझे इतना लाखों की जरूरत है। செகண்ட் ஹேண்ட் வாங்கினா எவ்வளவு தேவைப்படும் सेकंड हैंड लेना है तो कितनी जरूरत है, என்னால கரெக்டா சொல்ல मैं முடியும். बराबर बोल सकता हूँ। நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்தையுமே how much அப்படின்றதுதான் எங்களோட முக்கியமான क्वेश्चन. देखो सबसे पहली बात हमारा महत्वपूर्ण प्रश्न ये होता है कि कितना। யார் எந்த பத்தி சொன்னா நான் ஃபர்ஸ்ட் கேக்குற கேள்வி how much. कोई भी मुझे कुछ भी बोले पूछते हैं तो मैं उनको पूछता हूँ कि कितना, எவ்வளவு சொல்லு. कितना मुझे बताओ। அந்த ஃபிகரை மைண்ட்ல வச்சு தான் நாங்க வேலையே செய்வோம். तो वो गणित को वो माइंड में रख के ही मैं बताता हूँ சோ सब कुछ। எல்லாருக்கும் நான் சொல்றேன், मैं सभी को ये कहता हूँ, देखो யாக்கோபோட வாழ்க்கையில याकूब के जीवन में ஒண்ணும் இல்லாம இந்த வாழ்க்கையில பெரிய சேஞ்சஸ் வந்த காரணம் வந்து ஃபர்ஸ்ட் கீ அவரோட கோல் ஃபார் அபண்டன்ஸ். वो कुछ भी नहीं था लेकिन वो बहुतायत में आ गया। पता है वो क्यों? उसका लक्ष्य हो गया था बहुतायत के लिए। கோல் வைங்க. वो लक्ष्य बनाए। ஒவ்வொரு ஆம்பளைக்கும் முன்னேறதுக்கு கோல் இருக்கு. हर एक एक पुरुष को आगे बढ़ने के लिए लक्ष्य होना ஒவ்வொரு चाहिए। மனைவியும் தன்னோட புருஷனோட கோலுக்கு என்கரேஜ் பண்ணணும், हर एक சப்போர்ட் महिला பண்ணணும், கோஆபரேட் பண்ணணும். हर एक महिला वो पुरुष उनके जो पति है उनको मदद करना चाहिए, सपोर्ट करना चाहिए वो लक्ष्य को पाने के लिए। என்ன நான் பண்ணணும் சொல்லுங்க, நான் பண்றேங்க உங்களுக்கு. क्या क्या करना है बोलो, मैं करती हूँ तुम्हारे எப்படி लिए। உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கணும் சொல்லுங்க, நான் ஹெல்ப்பா இருக்கேன். कैसे मैं तुम्हारी मदद कर सकती हूँ मुझे बताए, मैं करूंगी। நீங்க செய்யுங்க, तुम करो, நான் கூட இருக்கேன். मैं तुम्हारे साथ हूँ। நீங்க செய்ய முடியும் நான் நம்புறேன். मैं विश्वास करती हूँ कि तुम कर सकते நம்ம हो। கடவுள் நம்ம கூட இருக்காரு. परमेश्वर हमारे और है, கடவுள் நமக்கு உதவி செய்வார். परमेश्वर हमारी मदद करेंगे। நீங்க சப்போர்ட் பண்ணணும், எல்லா வைஃபும் ஹஸ்பண்ட சப்போர்ட் பண்ணணும். हर एक महिला हर एक पत्नियां जो है अपने पति का मदद करना जरूरी அதே है। மாதிரி வைஃப்க்கு கோல் இருந்தாலும் ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணணும். उतना ही नहीं, पत्नी का भी अगर कोई लक्ष्य है तो पति को मदद करनी चाहिए। சோ நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்றேன், सबसे पहली बात बताता हूँ, உங்களோட லைஃப்ல அபண்டன்ஸ்க்கு கோல் செட் பண்ணுங்க. आपके जीवन में बहुतायत के लिए एक लक्ष्य को बनाएं। இன்னைக்கு நீங்க எழுதுங்க, आज आप लिखे எவ்வளவு பணம் மாசம் நான் சம்பாதிக்கணும், कितना महीना मुझे पैसा कमाना चाहिए, எவ்வளவு பணம் சம்பாதிச்சா நான் நல்லா இருப்பேன், कितना पैसा अगर मैं कमाऊं तो मैं अच्छा रहूंगा, இப்படி எல்லாம் நான் வந்து பணத்தை இன்கம் ஜெனரேட் பண்ண முடியும். कैसे कैसे मैं पैसों को जो है बढ़ा सकता हूँ। நீங்க அதை செய்யுங்க. ये आप करें। உங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க் தரேன். मैं आपको एक होमवर्क देता हूँ, வாட்ஸ்அப்ல எனக்கு பர்சனலா அனுப்பு. मेरे व्हाट्सएप में आप व्यक्तिगत रूप से भेजें। உங்களுக்கு மந்த்லி எவ்வளவு பணம் வந்தா நீங்க சந்தோஷப்படுவீங்க? महीने में आपको कितना पगार आए उससे आप कैसे खुश रह सकते हैं, मतलब उसमें आप खुश रह सकते हैं, उतना कितना पैसा आना चाहिए। ஃபர்ஸ்ட் எனக்கு மந்த்லி 1 lakh வந்தா நான் சந்தோஷமா இருப்பேன். पास मेरे पास अगर महीने का 1 लाख रुपए आया तो मैं बहुत खुश रहूंगी। மந்த்லி 2 lakh வந்தா நான் நல்லா இருப்பேன். पास मेरे पास महीने का 2 लाख आया है तो मैं खुश நான் மந்த்லி रहूंगा। 1 lakh சம்பாதிக்கணும், मुझे 1 लाख रुपए महीना कमाना 2 lakh है, சம்பாதிக்கணும். 2 लाख कमाना है। அதுக்கு மேல சம்பாதிக்கணும்னா நீங்க உங்களோட விருப்பம், நீங்க எவ்வளவு சம்பாதிக்கணும் उसके ऊपर भी अगर आपको कमाना है वो आपकी इच्छा है, आप कमा सकते சோ हो। அதை நீங்க எழுதி அனுப்பணும். आप लिख कर भेजें। நீங்க எவ்வளவு வேணாலும் இருக்கலாம், அதை பத்தி நான் ஒண்ணும், நீங்க நான் சொன்ன ஒர்க்கை செஞ்சீங்களான்றதுக்கு தான் அது. देखो वो कितना भी होने दो, लेकिन जो मैं काम आपको दिया वो पूरा कर रहे हो नहीं कर रहे हो वो देखना है मुझे। எவ்வளவு இன்கம் நீங்க மந்த்லி உங்களுக்கு வேணும், कितना महीने का इनकम आपको होना चाहिए, அதை ஜெனரேட் பண்றதுக்கு நீங்க என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் எடுக்க போறீங்கன்னு और- எனக்கு எழுதி அனுப்பணும் और WhatsApp. उसे पाने के लिए जो है आप क्या क्या कदम उठाते हो वो सब लिख के भेजना है। சரியா? ठीक है, சோ இதோட இன்னைக்கு நம்ம முடிச்சுக்கோ. तो यहाँ से हम आज समाप्त करेंगे। God bless you. परमेश्वर आपको आशीष दे। உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். आइए मैं आपके लिए प्रार्थना करता हूँ। பிதாவே குமாரா இயேசு கிறிஸ்துவ நாமத்தால் நம்ம சமூகத்துல வருகிறோம். पिता यीशु के नाम से आपके सम्मुख में आते हैं। நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். परमेश्वर आज के दिन के लिए आपको धन्यवाद பார்த்து करते हैं। கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நான் ஜெபிக்கிறேன். जो लोग आपको ये मैसेज सुन रहे हैं परमेश्वर आप हर एक लोगों को मैं धन्यवाद देता हूँ। ஒவ்வொருத்தரை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. परमेश्वर आप ही जिम्मेदार रहे हर एक लोगों का, ஒவ்வொருத்தரையும் வழி நடத்துவீராக. हर एक लोगों को आप ही चलाए, உங்களோட எல்லா தேவையில சந்திப்பீராக. हर एक जरूरत को आप पूरा करें। உங்களோட எண்ணங்களை நீங்க மாத்துங்க. परमेश्वर इनके मन को आप बदले, பெரிய ஞானத்தை தாங்க. एक अच्छा बहुत जबरदस्त ज्ञान को ஆண்டவரே दे। எங்களுக்கு உதவி செய்யுங்க. आप परमेश्वर इनकी मदद करें, உங்க அறிகிற அறிவுல உங்க பெருக உதவி செய்யுங்க. आपको जानने की ज्ञान में इनकी मदद करे। இயேசு நாமத்தில் यीशु के नाम से உங்களுக்கு ஆரோக்கியம் பெருக. परमेश्वर सेहत बढ़े, எல்லா வியாதி பலவீனங்கள்ல இருந்து உங்களுக்கு சுகம் உண்டாகும். सारे बीमारी सारे दुर्बलता से आप इनको चंगाई दे। இயேசு நாமத்தில் यीशु के नाम से எல்லா பண தேவைகள் सारे சந்திக்கப்படுவதாக. पैसों की जरूरत को आप पूरा करें, குடும்பத்துல சமாதானம் உண்டாகும். परिवार में शांति होने दे, தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. लगातार आप उन्हें संभालें। இயேசு மூலம் ஜெபம் यीशु கேளுங்க. के नाम से हम प्रार्थना करते पिता। ஆமென். आमीन ஆமென். आमीन। God bless you. परमेश्वर आपको आशीष दे।